Hi everyone. இந்த வீடியோ ஒரு சின்ன அப்டேட் வீடியோ தான். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லக்கி பேம்பு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்து போய் செக் பண்ணி பாருங்கள். நான் லிங்க் வந்து கொடுக்குறேன். அந்த லக்கி பேம்பு வாங்கும் போதே நான் சொல்லியிருந்தேன், அதோட கொடுத்துருந்த கிளாஸ் ஜார் வந்து ரொம்ப சின்னதாக கொடுத்துட்டாங்க. அது வந்து லக்கி பேம்புக்கு நல்லது கிடையாது, சீக்கிரம் செடியை வந்து ஸ்பாயில் பண்ணிவிடுன்னு. அதனால நான் உடனே இன்னொரு கிளாஸ் ஜார் வந்து ஆர்டர் பண்ணி அதை வந்து நான் ரிசீவும் பண்ணிட்டேன். அந்த கிளாஸ் ஜார் எப்படி இருக்குது, அந்த லக்கி பேம்பு இப்போ எப்படி இருக்காங்க, அது எல்லாத்தையும் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நான் ரிசீவ் பண்ணியிருக்க பார்சல். இது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிளாஸ் ஜார் எந்த அளவுக்கு வந்திருக்கு, இதுவாது அகலமாக இருக்கா, லக்கி பேம்புக்கு பிடிக்குமா அப்படிங்கிறதெல்லாம். இந்த கிளாஸ் ஜார் பார்த்திங்கன்னா பேஸ் மட்டும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அகலமாக இருக்குது, பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ லக்கி பேம்பு நம்ம இதில் வைக்கும்போது அதோட விளிம்பும் செடியும் வந்து ஒன்றுக்கு ஒன்று இடிச்சிக்காது. அதுதான் ப்ளஸ். அது அப்படி தான் இருக்கணும். இந்த மாதிரி அவங்க அதில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம திருப்பியும் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருந்திருக்காது. ஸோ இது ஓகேவாக இருக்குது. இப்போ லக்கி பேம்பு நீங்கள் பார்த்தீங்கல்ல, சூப்பராக ஹெல்த்தியாக செமையாக வளர்ந்துருக்காங்க. ரூட்ஸ் எல்லாம் நிறைய ரூட்ஸ் விட்டு சூப்பராக வந்துட்டுருக்காங்க. லீவ்ஸுமே நல்ல லென்த்தியாக வந்து இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த விளிம்பை வந்து தொட்டுட்டு தான் இருக்காங்க. அதனால தான் ரொம்ப அர்ஜென்ட்டாக வந்து அப்போவுமே ஆர்டர் பண்ணேன். பட் எனக்கு கொஞ்சம் ரிசீவ் ஆக தான் லேட் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம அந்த கிளாஸ் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம லக்கி பேம்பு இந்த பிளான்ட்டை வந்து எடுத்து க்ளீன் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வேறு கிளாஸ் ஜாருக்கு மாற்றுறதா இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதை வந்து வாஷ் பண்ணிடணும். பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியான ஒரு லீவ்ஸ் அண்ட் ரூட்ஸோடு இருக்காங்க அப்படின்னு. நமக்கு ரிசீவ் பண்ணும்போது கூட எல்லோவாலாம் இருந்தது. பட் இப்போ வந்து அவங்க ஹெல்த்தியாக இருக்காங்க. அவங்க இடம் வந்து அவங்களுக்கு வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ கம்ப்ளீட்டாக டேப் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிவிடுங்க லீவ்ஸ் எல்லாத்தையுமே, ரூட் எல்லாத்தையுமே. நெக்ஸ்ட்டு இந்த கிளாஸ் ஜாரில் இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம எப்பவும் போல் பியூரிஃபைட் வாட்டர் வந்து எடுத்து இந்த ஜாரில் எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கணும். இதில் வந்து நான் பிளான்ட்டை வச்சுட்டு தான் ஸ்டோன் போட போகிறேன். ஏன்னா இது ரொம்ப 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 தரையாக இருக்குது. ஸோ ஸ்டோன் வச்சுட்டா செடி வந்து வைக்க முடியாது. அதனால் நான் செடியை வச்சுட்டு அதுக்கு மேலே சைடில் வந்து ஸ்டோன் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், சுத்தமாக விளிம்புக்கும் செடிக்கும் ரொம்ப கேப் இருக்குது. 5 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. இது நல்ல கேப்போடையே இருக்குது. ஸோ ஸ்டோன்ஸ்லாம் போட்டு வச்சாச்சு. இப்போவும் பார்க்க நல்லா தான் இருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாளுக்கு வேறு கிளாஸ் ஜார் மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இதிலே வந்து சூப்பராக வளர ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பாக இந்த லக்கி பேம்புக்கும் இந்த ஜார் வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பராக ஒரு பிளேஸ்க்கு வந்து நம்ம மாற்றி வச்சிட்டோம். ஆல்ரெடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு உள்ள வீடியோவில் வந்து சொல்லியிருக்கோம் லக்கி பேம்புக்கு என்னென்ன விஷயங்கள் இம்பார்ட்டன்ட்னு. இதுலேயே நான் ஒன்ஸ் அகெயின் வந்து சொல்லிடுறேன். லக்கி பேம்பு வாங்கினதும் கண்டிப்பாக தரவாக நீங்கள் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிடுங்க. செகண்டு கிளாஸ் ஜாரையும் வாஷ் பண்ணிவிட்டு அதில் பியூரிஃபைடு வாட்டர் வந்து ஊற்றி வச்சுக்கோங்க. அடுத்தது ஸ்டோன்ஸ் இல்லைன்னா பெபிள்ஸை வச்சு ரூட்டுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக கொடுங்க. ஸ்டோன்ஸ் ஆர் பெபிள்ஸ் போட்டதுக்கப்புறம் லக்கி பேம்புவை கிளாஸ் ஜாரில் வச்சுருங்க. அப்புறம் விண்டோ சைடில் இன்டைரக்ட் சன்லைட் எப்போவுமே கிடைக்கிற மாதிரி இடத்துல லக்கி பேம்பு செடியை வச்சுருங்க. வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் தண்ணியை மாற்றிடணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாங்கியிருக்கிற லக்கி பேம்பில் ஏதாவது எல்லோ லீவ்ஸ் ஆர் ட்ரைட் லீவ்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இமீடியட்டாக கட் பண்ணி அதை தூக்கி போட்டுருங்க. இல்லை அப்படின்னா அது ஹோல் பிளான்ட்டையுமே வந்து எப்போவுமே அந்த ட்ரை லீவ்ஸ் எல்லோ லீவ்ஸ் இருந்துச்சுன்னா கட் பண்ணி தூர போட்டுருங்க. இல்லை அப்படின்னா அது வந்து ஹோல் பிளான்ட்டையுமே வந்து ஸ்பாயில் பண்ணிவிடும். ஸோ இவ்வளோ தாங்க லக்கி பேம்ப் பற்றி. கண்டிப்பாக நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் லக்கி பேம்பை பற்றி. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் வர எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until that, stay tuned with Swag with BJ and thanks for watching.